3ஆம் அதிகாரம் 9 இருந்து வாசிங்க. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். ஹல்லேலூயா. என்னத்தை விரியும்? போர்வையை விரியும். உம்முடைய கர்ச்சிப்பை விரியும் சொல்லல, உம்முடைய போர்வையை விரியும். விரியும். சுதந்திரவாளி. நீர் சுதந்திரவாளி. பிரைஸ் காட். அப்ப நீங்க இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது கர்ச்சிப்புக்கு சமம் அல்ல. இது ஒரு போர்வைக்கு. அப்புறமா இந்த போர்வை என்ன வேலையை செய்து 15 வாசிங்க. போவாஸ் ரூத்தை நோக்கி கையை தட்டுங்களேன். இப்ப அந்த போர்வை யாருடைய போர்வையா மாறிட்டு? ஆனா இந்த போர்வை ஃபர்ஸ்ட் யாரோட போர்வையா இருந்துச்சு? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வஸ்திரத்தை என்ன பண்றாரு? விரிக்கிறாரு. மறுபடியும் ஒரு வஸ்திரத்தை கொண்டாந்து என்ன பண்றாரு? சித்திர தையல் ஆடை, சில அலங்காரங்கள் உங்க மேல விழும். இந்த மரணத்தின் சாயல்ல சில அலங்காரம் என்ன செய்து? எசேக்கியேல் 16:8 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, இது ஒரு கர்ச்சிப்பை கொடுக்கிற மாதிரி. இப்போதைக்கு உன் நிர்வாணத்தை என்ன பண்ணிக்கோ? மறைச்சிக்கோ. அடுத்து இவ்விதமாய் நீ என்னுடையவளாய் ஆனாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி. இதுதான் அந்த ஞானஸ்நானம். ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி. பிரைஸ் காட். அப்ப அந்த சித்திர தையல் ஆடைங்கிறது என்ன? உயர்ந்த வஸ்திரம். இதெல்லாம் சாதாரணமான ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க. ராஜாக்கள், ராஜகுலத்தார் தான் இதை என்ன பண்ணுவாங்க? வரக்கூடிய நாட்களில் ராஜகுலத்தார் உபயோகிக்கிற வஸ்திரங்களை நீங்கள் உபயோகிப்பீர்கள். பிரைஸ் காட். ஏன்னா அவர் தம்முடைய போர்வை அவங்க மேல என்ன பண்ணி இருக்கிறாராம்? விரித்து இருக்கிறார். இந்த போர்வைங்கிறது அலங்காரத்தை இந்த இடத்துல என்ன பண்ணுது? காண்பிக்கிறது. அப்ப அங்க வரலாம். ரூத்ல வாசிங்க. இப்போ அந்த போர்வையை நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி. அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வாட்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தாள். பிரைஸ் காட். அப்ப இந்த போர்வைங்கிறது உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அதிகமாய் பூரணமாய் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவது. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஞானஸ்நானம் என்பது அந்த மரணத்தின் சாயல் எப்போ நமக்குள்ள வெளிப்படுதுன்னா அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படும் போது அந்த மரணத்தின் சாயல் என்ன பண்ணுது? நமக்குள்ள உண்டாகிறது. போவாசு ஒரு பிடிமா போற விரிச்சு பிடிமா அப்படின்னாரு. விரிச்சு பிடின்னு சொல்லிட்டு 6 படி வார்கோதுமை வேற லெவலு. கிரியையினால வந்த கோதுமை கிடையாது, இது கிருபையினால் வந்த கோதுமை. முதல் நாள் அவள் பகல்ல பெற்றுக்கொண்டது தன்னுடைய பிரயாசத்தினால். சும்மா மிச்சம் கிடந்ததெல்லாம் எடுத்து அடிச்சு கல்லும் மண்ணுமா என்ன பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு பெற்றுக்கொண்ட அந்த கோதுமை அது களஞ்சியத்தில் ரீமோனா சேக்கே ரேமேனே தூரிக்காபா இயேசுவின் நாமத்தினால அந்த மரணத்தின் சாயல் எந்தவித கலப்படம் இல்லாத வாட்கோதுமையை உங்களுக்கு கொடுப்பதாக. அப்போ அங்கே இந்த அம்மா வரும்போது சும இல்லாமல் என்ன பண்ணாங்க? போகும்போது சுமந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? இப்போ இந்த அம்மா இங்கே வருங்க, வயல் நிலத்துக்கு போனேன், அவர் என்னை சுமக்க வச்சுட்டார், என்ன சுமக்க வச்சிட்டார் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஏங்க, நீங்கள் சுமக்கிறது உங்களுக்கான ஆசீர்வாதங்க. பிரைஸ் காட். அந்த பிள்ளைய பார்த்து பிழைச்சிருந்தாரு, பிறகு செழிச்சிருக்க சொன்னார். அந்த பிள்ளைய சுமக்க வச்சார் பாருங்க. அப்பாடியோ, எல்லா விதமான நகைகளையும் போட்டு எல்லா விதமான உயர்ந்த வஸ்திரத்தையும். கிருபை இப்படித்தாங்க வேலை பார்க்கும். நீங்கள் நானும் கிரியையில் அல்ல, நீங்கள் நானும் கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு இறந்து போன மனுஷனுடைய சாயல் கிடையாது, இல்ல உயிரோடு இருக்கிற மனுஷனுடைய சாயலில் நீங்களும் நானும் வாழல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் அவர் ஏன் மரித்தார்? நீங்க சுமக்கணும்னு மரிச்சாருங்க. என்னத்தை சுமக்கணும்? உங்களுக்கான வாட்கோதுமையை, உங்களுக்கான மெல்லிய மாவை, உங்களுக்கான அணிகலன்களை, உங்களுக்கானவைகளை சுமக்கும்படி. பிரைஸ் காட்.
அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசித்திருந்தீங்கன்னா கர்ச்சிப்பு அனுபவத்தோட என்ன பண்ணிடாதீங்க, போர்வையும் விரிக்கிற அனுபவத்துக்கு என்ன செய்யணும், அங்கே வந்தால் தான் நீங்கள் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கரெக்டாக அனுபவிக்கிறீங்க.